என்னதான் இருந்தாலும் இந்த மனசு பேருக்கு நம்ம மேலதான் போறாம. நெத்தோத்தின்னு சொல்லிட்டு போறான். நம்ம தான் வேலை, ஐடி கார்டு, கம்பெனி அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அந்த குரங்க பாரு எப்படி நிம்மதி அவனுக்குது அப்படின்னு. ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு திரும்பன்னே மத்தியான வேலைக்கு டைம் ஆயிடும். மத்தியான வேலை சாப்பாடுக்கு வழி இல்லை. தூக்கமாக சாப்பாடு அண்டு பார்த்தா ஒன்று இருக்க முடியல. கனவுல மட்டும் நான் ஒரு பெரிய ஜமீன்தார், 100 ஏக்கர் தென்னந்தப்புக்கு ஒரு ஓனர். அங்க இருக்கிற எல்லா இளநீரும் எனக்கு தானே. ஆஹா, என்ன ருசியாக இருக்கிறது. என்ன அந்த பக்கம் சலசலப்பு. டேய் தம்பி, தூங்குறவனை வீடியோ எடுக்கிற? சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். கனவுல அந்த மந்திரி குரங்கு கூட மீட்டிங் இருக்கு. அடே யாரப்பா அது? இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி பைப் லைனை ஓபன் பண்ணி விட்டு போனது புண்ணியவான். ஊருக்குள்ள என்னங்கடானா எல்லா அருவியும் வத்தி போச்சு. இங்க என்னடானா குட்டாலம் மாதிரி கொட்டுது. மனுஷங்களுக்கு ஏசியாச்சு இருக்கு, நம்மளுக்கு இந்த பைப்பில் தானே நெல்லும். அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு அனுப்புவோம். கபக் கபக். ஏங்க அமீர்தங்க டும்ப சாதே டும்ப சாதே பாஸ், கலக்குறீங்களே பாஸ். அவன் கலக்குறானா இல்லையோ, எனக்கு வயிற்ற கலக்குது. என்ன முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஹெல்மெட் வேற போடாம போறேன். நான் என்ன காப்பாத்திக்க என் சைஸ்க்கு ஹெல்மெட் கிடைக்குமான்னு பார்த்தா சந்தேகம். பணம் சம்பாதிக்கிறது நானு, பணத்தை அடிச்சுட்டு போறது நீங்க. எனக்கு கிடைச்சதோ 4 வாழைப்பழம், ஒரு முட்டைக்கோசு, 2 அழுகி போன தக்காளி. இனிமே எதுவாக இருந்தாலும் நாமளே சம்பாரிச்சுக்கிடுவோம். எனக்கு கீழே 4 குரங்க வேலை வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன். நான் தான் துப்பறிவாளன். ஏதோ தப்பா இருக்கே. நேற்று இந்த இடத்துலதான் நிலக்கடலை இருந்த தடையும் இருக்கு. எலி, இது கண்டிப்பாவே விளையாட்டா இருக்கும். என் உள் உணர்வு சொல்லுது, விட மாட்டேன். எங்க எங்க எங்க? ஒருவேளை நானே நைட்டு சாப்பிட்டுப்பேனோ? சேச்சா, இருக்காது. விட்டு விட்டு வெளியே கூட்டு போறாங்க. ஜாலியா வெளியே வந்தேன், பார்த்தா ஜவுளி கடைக்குள்ள போயிட்டாங்க. அப்பயே என் ஹார்ட் படப்படன்னு அடிச்சிச்சு. இப்பதான் தெரியுது அது ஏன்னு. குழந்தாய், நீ இங்க பாரு. குழந்தாய், இவ்வளவு பெரிய ரூபம் நான் இங்க நின்று இருக்கிறேன். நான் உனக்கு தெரியவில்லையா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இனிமேலாவது உன் கவனம் சிதறாமல் இருக்கட்டும்.